இப்போது தர்பூசணி சீசன் டைம். அப்போது கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணாமல் இருக்காதீங்க. இந்த ஒரு ஃபுல் போர்ஷனை ஒரு ஆள்கிட்ட கொடுத்தாலும் நம்ம வந்து தாராளமாக குடிச்சு முடிச்சிடலாம். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நிறைய ஐஸ் க்யூப் போட்டு நல்லா சில்லுன்னு குடிக்கணும். உங்களுக்கு வந்து த்ரோட்டுக்கெல்லாம் எந்த ப்ராப்ளமும் இல்லாட்டி நல்லா சில்லுன்னு ட்ரை பண்ணி பாருங்கள். அந்தளவுக்கு டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வாங்க இந்த தர்பூசணி சர்பத் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணவும், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. இப்போது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பாதி போர்ஷன் அளவுக்கு நான் தர்பூசணி எடுத்திருக்கேன். நல்ல பழுத்த தர்பூசணியாக பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி க்ரீனு இல்லாட்டி நம்ம ஒயிட்டும் க்ரீனும் சேர்ந்துருக்குமே, அதை கூட எடுத்துக்கலாம். எதுனாலும் ஓகே. இப்போ இந்த தர்பூசணியோட இந்த ஃப்ளெஷ்ஷை வந்து நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி ஸ்கூப் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லை உங்கள்கிட்ட கொஞ்சம் குட்டி பீஸாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து டேஸ்ட் வந்து கொஞ்சம் கூட இருக்கும். பெருசு பெருசாக போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சாப்பிட்றப்போ அது வந்து அவ்வளோவா நல்லா இருக்காது. மேக்ஸிமம் குட்டி பீஸாவே எடுத்துக்க பாருங்கள். ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம். அதிலேருந்து வர தண்ணியும் அதிலே சேர்த்துக்கோங்க. அது வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதே மாதிரியே நம்ம வந்து தர்பூசணி வாங்குறப்போ இப்போல்லாம் நிறைய இன்ஜெக்ட் பண்ணி அதில் வந்து கலருக்காக நிறைய சேர்க்குறாங்கன்னெலாம் சொல்கிறாங்க. ஏதாச்சும் மருந்தெல்லாம் சேர்க்குறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து நீங்கள் வந்து தர்பூசணியை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு ஒரு நம்ம டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கோங்க. டிஷ்யூ பேப்பர் எடுத்துகிட்டு அதில் இப்படி மேலாப்பில் தடவி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டிஷ்யூ பேப்பரில் ஃபுல்லாமே ஒரு மாதிரி ரெட் கலரில் வரும். அந்த ரெட் கலர் வந்துச்சுன்னா அது கண்டிப்பாக அதில் வந்து ஏதோ மருந்து வந்து இன்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிறத மேக்ஸிமம் யூஸ் பண்ணாதீங்க. பழத்தோட நேச்சுரல் கலர் மட்டும்தான்னா நீங்கள் வந்து அந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் வச்சு தடவி பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அந்த ரெட் கலர் வரவே வராது. அது வந்து எப்பயுமே கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. நம்ம வந்து உடம்புக்கெல்லாம் சிறப்பு உடம்பு சரியில்லாமல் போயிடும். அதுக்காக தான் இந்த மாதிரி நிறைய இடத்துல இப்போ பிடிச்சிருக்காங்க. அதனால தான் சொல்கிறேன். இப்போ வந்து இதை எல்லாத்தையுமே ஸ்கூப் பண்ணி நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டாச்சு. அதை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ஒரு தடவை உடச்சி விட்டுக்கோங்க. நம்ம மிக்சியில் போட்டு அடித்தோன்னா அது வந்து ஜூஸ் மாதிரி ஆயிரும். ஆனால் வேணால் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் க்ரன்ச்சியாக சாப்பிட்றதுக்கு லைட்டாக நம்மளுக்கு கிடைக்கணும். அப்போ வந்து சூப்பராக இருக்கும். இப்போ வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கண்டென்ஸ் மில்க் இதில் சேர்த்துக்கலாம். கண்டென்ஸ் மில்க் உங்கள்கிட்ட இல்லாட்டி பாலை வந்து ஒரு 1/2 லிட்டர் பால் எடுத்து காய்ச்சி அதை நல்லா ஒரு பாதியாக வற்ற விட்டுட்டு அதை கூட சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து நன்னாரி சர்பத் சேர்க்க போகிறோம். இந்த நன்னாரி சர்பத் வந்து இந்த நன்னாரி சர்பத் சேர்க்கப்போ உங்களுக்கு இதோட டேஸ்ட்டே மாறி போயிடும். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நன்னாரி சர்பத் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு, அதாச்சும் கிட்டத்தட்ட ஒரு 4 டேபிள் ஸ்பூன் 4-5 டேபிள் ஸ்பூன் கிட்ட வரும்னு நினைக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு இப்போ வந்து இதை மெதுவாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நிறைய ஐஸ் க்யூப் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தொண்டைக்கு எந்த பிரச்சனையும் இல்லாட்டி சேர்த்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு வந்து ஜில்லுன்னு குடிக்க முடியாதுன்னா அப்படியே சாப்பிட்டாலும் சூப்பராகவே தான் இருக்கும். ஆனால் நான் ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுறது நிறைய ஐஸ் க்யூப் போட்டு குடிச்சு பாருங்கள். பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். இது என்னோட ஒரு பர்சனல் ஃபேவரட் ட்ரிங்க். இது நான் எப்போயுமே கண்டிப்பாக இந்த சீசன் வந்துச்சுன்னா தர்பூசணி, மில்க் மெய்டு, அதுக்கப்புறமேட்டு நம்ம நன்னாரி சர்பத் இது எப்போயுமே ஃப்ரிட்ஜில் இருக்கும். கண்டிப்பாக இருக்கும். நம்ம அதே மாதிரி உடம்புக்குமே ரொம்ப நல்லது. இல்லை உங்களுக்கு ஜீனி வேணாட்டி நீங்கள் வந்து கண்டென்ஸ் மில்கை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் லாஸ்ட்டாக கடைசியாக ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஐஸ் க்யூப் இல்லாட்டி ஃப்ரீசரில் ஒரு 1/2 மணி நேரம் வச்சு எடுத்திங்கனாலும் நல்லாவே சூப்பராக கூலாயிரும். இப்போ நான் வந்து ஃப்ரீசரில் ஒரு 1/2 மணி நேரம் வச்சுக்க போகிறேன். ஒரு 1/2 மணி நேரம் 15 மினிட்ஸ் to 30 மினிட்ஸு அவ்வளோதான். 15 மினிட்ஸ் ஆறப்பே நல்லா கூலாகி வந்துடும். இப்போ இது 15 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். 15 நிமிஷம் கழித்து நம்மளோட சர்பத் சூப்பராக கூலாகி வந்துருச்சு. இப்போ குடிக்கணும், அப்படியே குடிக்கணும். எப்படி இருக்கும் தெரியுமா? இது வந்து நல்ல ஒரு மதிய நேரத்தை குடிங்க. ஒரு 11 மணிலேருந்து 12 மணிக்கிட்ட குடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அவ்வளோ ரிஃப்ரெஷிங்காக உங்களுக்கு அப்படியே கூல் டவுன் ஆக்கிடும். சூப்பராக இருக்கும். வீட்டில் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி வச்சு இந்த பேஸ்லேயே வச்சு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான தர்பூசணி சர்பத் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வந்து நான் இந்த சொன்ன எல்லா இன்க்ரீடியன்ட்ஸுமே சேர்த்துக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணவும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி கொடுக்கவும் மறந்துடாதீங்க. அப்போது நெக்ஸ்ட்டு நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ரீத்தூஸ் மெனு. ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, நல்லா சந்தோஷமாக இருங்க. பாய்.